ஞானம் வந்துட்டால் இப்ப எந்த நிலத்தில என்னென்ன மாதிரி இப்ப பாருங்க, இது நான் பொதுவாக சொன்னேன். அதாவது பரலோக நாடியில 2 சபம் மூடப்பட்டு, ஒன்று மூலாதாரத்திலிருந்து மேலேற விடாம ஒன்று ஒரு பேன். நாங்கள் காரகு காத்து அடிக்கிறோம், காத்து உள்ளுக்கு போகுது, வெளியில வர முடியாம அங்க தடுப்புன்னு இருக்கல்லோ. அதே மாதிரி தான் கீழே ஒரு தடுப்பு இருக்கு. மேலே உச்சிக்கு மேலே போற இடத்துல மேல் நுனையில இந்த சுசுமனா நாடிகின்ற முனைப்பகுதியில தடுப்பு இருக்கு. அப்ப ஏன் இவர் செய்ய, ஏன் இப்ப வெளியில மாத்தி இருக்குதான், வெளியில காத்து இருக்குதானே, ஏன் காந்த சில்லுக்கு வால் போடும்? காத்து அடுக்குல அடங்கி நிற்கவும், அடங்கி நிற்கும் பொழுதுதான் அது பலூன் மாதிரி பிரிஞ்சு பிளத்தை கொடுத்து அந்த காற்று ரோட்டில் ஓடுது. இங்க அந்த இறைவன் தடுத்து வச்சிருக்கிற நோக்கம் என்னென்றால், ஒரு அழுத்தம் ஏற்படும். ஒரு நாங்கள் கர்ண நன்முயற்சியால ஒரு அழுத்தத்தை கொடுத்தாதான் அந்த செவ்வனிக்கு ஒன்று காத்து மேலே ஏறும். மேலே ஏறினாலும் சரி, மேலே ஏறி அளவுக்கு ஏறினா நாடிக்க நிறைஞ்சிட்டு இருந்தா என்ன நடக்கும்? அங்கேயும் விளக்காய், அங்கேயும் ஜாமா விடும். அப்ப என்ன நடக்குது? இந்த தடை வேணும். மேல புல்லானோன்னா இங்க தடுத்து போடும். மேல போய் அந்த வாயுன்னு அடுத்த நிலைக்கு இது மாறி வந்தா பிறகுதான் இங்க திறக்கணும். இது இஞ்ச மட்டும் போட்டிருக்கேன்னா இல்லை, மேல் நிலையம் போட்டு மேல் நிலையம் முதல்ல அங்கே போய் அந்த வாயில தடுத்து நின்று அங்கேயும் இது மிகச்சிறிய இடம். இங்கதான் ஆயுள் பெருக்க பற்றி சிந்திக்கணும். நாங்கள் மிகச்சிறிய இடம். அப்ப அந்த மேல போகும் பொழுதே மேலே ஏறவே அதனுடைய மாசு நீங்கி வாயு சக்தி, அந்த ஜீவசக்தி அந்த இடத்துல வந்துடும். அப்ப அந்த இடத்துல நிக்க விவேகமா மேல போகாது. இப்ப சந்திரமண்டலில் போனவர்கள் அந்த இடத்துல நின்றார். அதே போக ஆன்மா அந்த இடத்துல நின்று. அப்ப அந்த இடத்துல இருக்கின்ற ஆன்மாவுக்கு இந்த வாயு சக்தியும் இதுவும் அந்த இடத்துல இருக்கு, அதுவும் அந்த இடத்துல இருக்கு. இங்கதான் பணிவு. அந்த பணிவு வந்தாத்தான் அது ஒப்பண்டா போய் அந்த சிதாகாசத்துல தொழிற்படும் பொழுதுதான். அப்ப இந்த ஒரு அணு போய் அங்க தொழிற்படுறதுக்கும் அடுத்த அங்க மேலே ஏறுறதுக்கும் ஒரு இடைவெளி இருக்கு. இந்த இடைவெளி கூட 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 கூடத்தான் ஆயுள் பெருக்கும். இது இஞ்ச மூலாதாரத்திலிருந்து இயங்கைக்கு என்ன நடக்கின்றால் அதிகப்படியான வாயு தேவை. ஏன்? அங்க உஷ்ணம் அதிகரிக்கும். இப்ப சாய்பாட்டு தொழில நாங்களா அரம்புறமா சாப்பிட்டால் இங்க சாய்பாட்டு தொழிலுக்கு உஷ்ணம் வேணும். அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யுது? காத்து கடவுள்னு வேற வேணும். அதான் சாப்பிட்டோன்னு இழைக்குது. இங்க இழப்பு தட்டா அதான்